வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். இன்றைக்கி அதாவது நீங்கள் சிம்பிளாக இருந்து பணக்காரனா இருக்க முடியுமா? அப்படிங்கிற கேள்வியை யாரோ கேட்டாங்க. அதுக்கு நான் பதில் சொல்லலாம்னு நினச்சேன். திரும்பி திரும்பி நான் சொல்கிறது, உலகத்தில் இருக்கிற பெரிய பணக்காரன் தான் அண்ட் சிம்பிளாக தான் இருப்பான். உங்களுக்கு ஷோ காட்டி உட்டான்னு காட்டுறவன் தான் பெரிய பணக்காரனாக இருக்க மாட்டான். நீங்கள் சிம்பிளாக அதை புரிஞ்சுக்கோங்க. உலகத்தில் மோஸ்ட் ஃபேமஸ் பணக்காரன் இருக்கிறது அதுவும் ஒரு பல வருஷமாக இருந்தது வாரன் பஃபெட். இந்த வாரன் பஃபெட் 1950களில் வாங்கின வீட்டில் தான் இன்றைக்கி உட்காந்துன்னு இருக்கிறான். இன்ஃபேக்ட் அவன் 1958 $31,500 கொடுத்த வீட்டில் தான் இன்றைக்கும் இருக்கான். கேன் யூ ஜஸ்ட் பிலீவ் இட்? 1958, அதாவது நியர்லி 70 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின வீடில் இன்னும் இருக்கிறான். அவனும் அவன் ஒய்ஃபு 3 பசங்களுக்காக வாங்கின வீட்டில் அவனும் அவன் செகண்ட் ஒய்ஃபும் இருக்காங்க. முதல் ஒய்ஃப் இறந்துட்டாங்க. 95 வயசு ஆகுது. அதே மாதிரி தான் சார்லி மங்கரும் 25-30 வருஷமாக ஒரே வீட்டில் தான் இருக்கிறாங்க. இந்தியாவில் பல பேர் நீங்கள் சொல்லியிருப்பீங்க, டாட்டாவோட வீடை பற்றி பேசி பார்த்துருப்பீங்க. அவர் இறந்து போனதுனால. கவிஞர் வாலி வசந்த் டிவியில் ஒரு வாட்டி பேசும்போது, ஒரு மழையில் அவர் நனைஞ்சு பாம்பேயில் சுற்றிட்டு இருந்தார். ஒரு கார் நின்றுது. நீ ஏறு அப்படின்னாரு. ஏறுனா நான் இருக்கிற மழையில் உன் காரு கெட்டு போயிடுங்கிறார் வாலி. இல்லை பரவாயில்ல ஏறு அப்படிங்கிறாரு. ஏறி எங்கே விடணுமோ ஏதோ ஃப்ளோரா ஃபவுண்டனோ ஏதோ ஒன்று சொல்கிறாரு. அங்கே இறக்கி விட்றாரு. உன் பேர் என்ன அப்படின்னாரு. யங் மேன் தே கால் மீ ஜேஆர்டி டாட்டா அப்படின்னு சொன்னார் அவர். இது அவரை பற்றி மட்டும் இல்லை, சுதாமூர்த்தி அது மாதிரி சொல்லியிருக்காங்க. பல பேர் அவங்க அனுபவத்தை சொல்லியிருக்கிறாங்க. ஈவினிங்கில் பாம்பேயில் தனியாக காரை ஓட்டின்னு போகிறச்ச பல பேருக்கு ரைடு லிஃப்டெல்லாம் கொடுத்துருக்குறான் அந்த மனுஷன். அவனோட சமயத்தில் இந்தியாஸ் மோஸ்ட் ரிச் அண்ட் பவர்ஃபுல் மென்னில் ஒருத்தன். பாம்பேயில் ஒரு தனி பங்களாவில் இருந்தவன். இன்றைக்கி டாட்டாவோட ஃபேமிலியில் டாட்டாவோட 125 கம்பெனியில் முக்கால்வாசி கம்பெனியை ஆரம்பித்தது அவர் தான். அவங்க டாட்டா லோக்கோமோட்டிவ், ஹமாமு, நீங்கள் என்ன கம்பெனி திரும்பி பார்த்தாலும் எக்ஸப்ட் த பிக் 4-5 கம்பெனியை தவிர மீதி எல்லா கம்பெனியும் ஆரம்பித்தது அந்த மனுஷன் தான். இன்றைக்கி பல $1 trillion வர்த்து மார்க்கெட் கேப்பு இருக்கிற கம்பெனி அவர் தான். இந்தியாவில் ஐடி ரெவல்யூஷன் கொண்டு வந்ததும் அவர் தான். ஆனால் அவர் இப்படி தான் போவார். நான் ஏன் வாலியை கோட் பண்ணேன்னா உங்களுக்கெல்லாம் வாலியை தெரிஞ்சிருக்கும். நீங்கள் போய் அந்த கிளிப்பை பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது உண்மைன்னு தெரியும். சுதாமூர்த்தியோட இன்டர்வியூஸை பார்த்துருப்பீங்க. சுதாமூர்த்தியை சொல்கிறதும் உண்மைன்னு தெரியும். எப்போதுமே அவர் என்ன பண்ணுவாரான்னு தன்னை டாட்டா ஆஃபீஸில் பாம்பேலலாம் லிஃப்ட்டில் போகிறதுக்கு கூட ஒரு க்யூவில் நிற்பாங்க. இவருக்குன்னு ஃபஸ்ட்டு தனி லிஃப்ட்டே வச்சுக்க மாட்டார். அவர் நார்மலாக மேனேஜ்மெண்ட்டெல்லாம் தனி லிஃப்ட் வச்சுப்பாங்க. அதில் யாரும் ஏற முடியாது. இவர் சாதாரண லிஃப்ட்டில் தான் போவார். க்யூவில் நின்று தான் லிஃப்ட்லேயே ஏறுவார். அவர் எங்கேயுமே ரொம்ப பெருசாக ஷோ பண்ணாதா சரித்திரமே கிடையாது. இன்ஃபேக்ட் ஃபரூக் இன்ஜினியர் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்கார், அவர் டெஸ்ட் மேட்ச்சில் செஞ்சுரி அடிச்சும் போது எப்படி பேடை கட்டி விட்டதுக்கு அவர் உட்காந்து பேடெல்லாம் கட்டி விட்டு தண்ணியில் துவச்சி டவலை வச்சு காலுக்கெல்லாம் ஒருத்தரம் கொடுத்தாருன்னு இன்ஜினியர் ஒரு டீட்டெயில்டாக ஒரு ஆர்டிக்கல் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, இதுதான் நிஜமான பணக்காரன். இப்படி தான் இருப்பான். இவ்வளோ சிம்பிளாக தான் இருப்பான். ஷோவே பண்ண மாட்டோம். எங்கள் தாத்தாவோட ஃப்ரெண்டாக இருந்த அழகப்ப செட்டியாரும் இதே மாதிரி தான். அழகப்ப செட்டியார் பணக்காரன்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஆனால் செட்டியார் ரொம்ப ஃபேமஸ் ஆகி மூஞ்சி தெரிஞ்சதுனால, வள்ளல்னு பேர் வாங்கினதுனால எல்லாருக்கும் அவ்வளோ தெரியும். இன்றைக்கி இது மாதிரி ஆளுங்கள்லாம் இருப்பாங்களா சார்? நீங்கள் பழைய ஆளுங்களை பார்த்து சொல்கிறீங்கன்னா, நம்மளோட சாந்தி கேஸோட ஓனர் சாந்தி சோஷியல் சர்வீஸ்னு அவர் போனப்புறம் கூட பண்ணிகிட்ருக்காங்க. சாப்பாடை என்ன செலவாகுதோ அதே ரேட்டுக்கு தான் சாப்பாடு. மருந்து விலையை என்ன மருந்து விலைக்கு ஆக்சுவலாக வருதோ அந்த விலைக்கு மருந்து. இந்த ஸ்கேனு இது மாதிரி எடுக்கிறதுலையும் ஆக்சுவல் காஸ்ட்டு. பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோலை போடுறதையும் கரெக்டான விலையில் பெட்ரோலை போடுறது, மார்ஜினை டிஸ்கவுண்ட் பண்ணுறது, இது மாதிரி முடிஞ்சதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அவர் சாதாரணமாக பிஎஸ்ஜி காலேஜில்
ஒரு டெமான்ஸ்ட்ரேட்டராக இருந்தார். டெமான்ஸ்ட்ரேட்டர்னால் லேபில் வந்து எப்படி லேத் ஆப்ரேட் பண்ணுறது, எப்படி மிஷின்ஸ் ஆப்ரேட் பண்ணுறது, அது மாதிரி சொல்லி கொடுக்குறவர். இவங்கெல்லாம் தான் ரியல் பணக்காரங்க. நீங்கள் வந்து ஐபிஎல்லில் டிவியில் குதிக்கிறது, ஆடுறது, பேஜ் 3ல் ஃபோட்டோ வருது. இன்ஃபேக்ட் நீங்கள் டைம்ஸ் ஆஃப் இந்தியா பேப்பர் வாங்கினீங்கன்னா பேஜ் 3 ஃபோட்டோ வரதில் எவன் முந்தியும் உங்களுக்கு தெரியாது. ஏன்னா அந்த பேஜ் 3ல் ஃபோட்டோ வரத்துக்கு அவங்க காசு கொடுக்கணும். நீங்கள் பேப்பரில் இவன் பெரிய டாக்டரு, இவன் பெரிய லாயர் அப்படின்னு எழுதுறத நீங்கள் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் பார்த்துட்டிங்கன்னா, ஒரு ஸ்டோரிக்குள்ளே உன்னை பெரிய டாக்டர் ஒருத்தர் இது மாதிரி சொன்னார் அப்படின்னு சொல்கிறதுக்கு நீங்கள் மார்க்கெட்டிங்கு காசு கொடுக்கணும். அந்த ஸ்டோரியிலே உன்னை வீவ் பண்ணிவிடுவோம் உன் பேரை. ஒரு பெரிய கோர்ட் கேஸ் தீர்ப்பாச்சுன்னா அதில் உங்களோட ஒப்பீனியனை சொல்கிறதுக்கு நீங்கள் காசு கொடுக்கணும். இன்றைக்கி பல டிவி ஸ்டேஷனில் நீங்கள் அப்பியர் ஆகிறதுக்கு, டிவியில் வரத்துக்கு நீங்கள் அப்பியர் ஆகணும். ஏன்னா நீங்கள் வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கிறதுனால யாரை வேணால் காசை வாங்கின்னு கொண்டு வந்தாங்க உட்காத்திடுவோம். அதனால் நீங்கள் பணக்காரனாக இருக்கிறவன் மினிமினிமிஸ்ட் லைஃப் ஸ்டைலில் இருப்பானா இல்லை மெட்டீரியல் லைஃப் ஸ்டைலில் இருப்பானான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக மினிமினிஸ்ட் லைஃப் ஸ்டைலில் தான் இருப்பான். அதுக்காக கம்ஃபர்ட்ஸ்லாம் குறைச்சிக்க மாட்டான். கரெக்டான கார் வச்சுருப்பான், அவனுக்கு கம்ஃபர்டபுளாக கார் வச்சுருப்பான். பஃபெட்டு பார்த்திங்கன்னா எப்போதும் வந்து இந்த வருஷம் காருன்னா இந்த கார் வாங்குறாருன்னா 2025 மாடல் கிடச்சா அது வாங்கிப்பார். அது மாதிரி இந்த ஸ்னோ ஸ்டாமில் அடிபட்டு காரு ரீஃபர்பிஷ் பண்ண கார் சீப்பாக கிடச்சதுன்னா அதை வாங்கிப்பார். ஆனால் அதே சமயத்தில் வயசான அப்புறம் ஏர்க்ராஃப்டே வாங்கிட்டார். அப்புறம் அந்த ஏர்க்ராஃப்டே வந்து பார்ட் ஓனர்ஷிப்பாக போட்டு பிஸ்னஸ் ஆக்கிட்டார். ஏன்னா அவருக்கு ஊருலேருந்து ஊருக்கு போகிறதுக்கு கம்ஃபர்ட் பண்ணும், வயசாகிடுச்சு. அதுக்கு அவர் வேணுங்கிற டைமில் கரெக்டாக ஃப்ளை பண்ணுறதுக்கு பிளேன் வச்சு அது அவரோட கம்ஃபர்ட் நீடு. அதுக்காக அவர் பண்ணிக்கிட்டார். அதனால் அவர் வந்து லேட்டஸ்ட் மாடல் 5 கோடி ரூபாய் கொடுத்து ரால்ஸ் ரைஸ்லாம் போக மாட்டார். அவருக்கு வேணுங்கிற கம்ஃபர்டபுளாக நல்ல பிராண்டில் கரெக்டாக காரை ஓட்டிகிட்டு அவரே ஓட்டிகிட்டு தான் போவார். பிரேக்ஃபாஸ்ட்டு எவ்ரிடே வந்து மெக்டானல்டில் அவரே ஒரு டிரைவ் த்ரூவாக சொல்லுவார். இன்றைக்கி நான் பணக்காரனாக ஃபீல் பண்ணால் $1.90 வாங்குவேன். இன்றைக்கி மார்க்கெட் சரியா இல்லை, நான் ஏழையாக ஃபீல் பண்ணேன்னா $1.20 வாங்குவேன்னு. அந்த மனுஷன் எங்கேயோ எழுதியிருந்தான். ஒரு செகண்டுக்கு கோகோ கோலா எவ்வளோ டிவிடெண்ட் கொடுக்குறதுன்னு ஒரு கணக்கு போட்டு காமிச்சிருந்தாங்க. அவன் காசில் எவ்வளோ ஃப்ரூகலாக இருக்கான்னு காட்டுறதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன். அது மாதிரி பசங்களுக்கு முன்னாடியே ஷேர்ஸ்லாம் கொடுத்துட்டாரு. பசங்க அதை விற்று காலி பண்ணிட்டாங்க, தீர்த்துட்டாங்கன்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் பசங்களை பணம் கொடுத்து கெடுக்கிறது அதெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு நான் காசு கொடுத்தேன், காசை செலவழிச்சிட்டாங்க, அவ்வளோதான், க்ளோஸ். அதுக்கப்புறம் அவரோட நகைக்கடையிலேயே அவங்க பொண்ணு வந்து இன்ஸ்டால்மெண்ட் கட்டி காயின் வாங்கி ரிங்கு வாங்க ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. 8 மாதம் கட்டுற வரைக்கும் பொறுமையாக இருந்துட்டு போனால் போகிறது 3 மாதத்தை பணத்தை நான் கட்டுறேன்னு கட்டி வாங்கி கொடுத்தோம். இப்படி தான் நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் டீல் பண்ணுங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள். எனக்கே பணம் இருக்குதுன்னு என் பசங்களை நீங்கள் கெடுத்து உங்கள் பசங்களை நீங்களே கெடுத்தீங்கன்னா நாளைக்கு காணாமல் போயிடுவீங்க. அதனால் உங்களுக்கு முன்னாடி ஷோ காட்டுறவன், பெருசாக காரில் வரவன், பெரிய கார் வச்சுறவன்லாம் கடனாளி. ரியல் பணக்காரன் உங்கள் பக்கத்தே உட்காந்துன்றப்போ உங்களுக்கு தெரியவே தெரியாது. இதுதான் ரியாலிட்டி. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க. நன்றி, வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் வேணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.